ஒரு அழகான கிராமத்தில் வேலன், கதிர் மற்றும் சோமு ஆகிய மூவரும் சிறுவயது முதலே பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர். இவர்களில் வேலனும் கதிரும் மிகவும் உழைப்பாளிகள். சோமு கொஞ்சம் சோம்பேறி, ஆனால் பேச்சில் கில்லாடி. சோமுவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. நண்பர்களுடன் நேரில் இருக்கும்போது மிகவும் இனிமையாக பேசுவான். ஆனால் கதிர் இல்லாதபோது வேலனிடமும் வேலன் இல்லாதபோது கதிரிடமும் ஒருவரை பற்றி ஒருவர் தேவையில்லாத புகார்களை புறம் பேசுதல் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒருநாள் கதிர் வயலுக்குச் சென்றிருந்தபோது சோமு வேலனிடம் மெதுவாக சொன்னான், வேலா, கதிர் உன்னை ஒரு ஏமாளி என்று ஊரார் முன்னால் கிண்டல் செய்தான். நீ அவனுக்கு இவ்வளவு உதவி செய்கிறாய், அவன் நன்றியே இல்லாமல் பேசுகிறான். வேலன் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். மறுநாள் வேலன் இல்லாதபோது கதிரிடம் சென்ற சோமு, கதிர், வேலன் இப்போது உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறான். உன்னுடன் இருப்பது போல் நடித்து உன்னை வீழ்த்த பார்க்கிறான் என்று விஷத்தை கக்கினான். இதை கேட்ட இருவரும் ஒருவரையொருவர் சந்தேக கண்ணோடு பார்க்கத் தொடங்கினர். ஒரு காலத்தில் சிரித்து பேசி மகிழ்ந்த அந்த நண்பர்களுக்குள் இப்போது மௌனம் குடிகொண்டது. ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கினர். இறுதியில் ஒரு பெரும் சண்டையில் அந்த நீண்ட கால நட்பு முறிந்து போனது. நண்பர்கள் பிரிந்த பிறகு சோமுவுக்கு துணை யாரும் இல்லை. மற்ற ஊர்க்காரர்களும் சோமுவின் இந்த புறம்பேசும் குணத்தை கண்டு அவனை தவிர்க்கத் தொடங்கினர். ஒருநாள் வேலனும் கதிரும் எதேச்சையாக சந்தித்து உண்மையை அலசியபோதுதான் தெரிந்தது, சோமுவின் நச்சு வார்த்தைகளால்தான் தங்கள் நட்பு உடைந்ததென்று. அவர்கள் மீண்டும் இணைந்தனர், ஆனால் சோமுவை நிரந்தரமாக விலக்கி வைத்தனர். இனிமையாக பேசி நட்பை வளர்க்க தெரியாத சோமு தன் புறம்பேசும் குணத்தால் நல்ல நண்பர்களை இழந்து தனிமையில் நின்றான். குறள் விளக்கம். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி. நட்பாடல் தேற்றா தவர். நீதி. மற்றவர் மகிழுமாறு இனிமையாக பேசி நட்பை சம்பாதிக்க தெரியாதவர்கள் கோள் சொல்லியும் புறம் பேசியும் பழித்து பேசியும் தமக்குள்ள நல்ல நண்பர்களையும் தம்மை விட்டு பிரியும்படி செய்துவிடுவார்கள். உண்மையான நட்பு வளர இன்சொல் வேண்டும், அது அழிய புறங்கூறுதல் ஒன்றே போதும்.